ஃப்ரேசல் வேர்ப்னா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்றது என்னென்னா, வேர்புக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷனோ இல்லை அட்வர்போ ஆட் பண்ணும்போது ஒரு மீனிங் கொடுக்கும். வேர்பாக இருக்கும்போது ஒரு மீனிங் கொடுக்கும். இதுதான் வந்து ஃப்ரேசல் வேர்ப். இந்த ஃப்ரேசல் வேர்ப் வந்து நம்ம டெய்லியுமே நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வேர்ப், செப்பரபிள் ஃப்ரேசல் வேர்ப், இன்செப்பரபிள் ஃப்ரேசல் வேர்ப், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது புட் த புக் இன் யுவர் பேக், இந்த சென்டென்ஸில் புட் அப்படின்றது வேர்ப் இல்லையா? இப்போது இதுக்கு என்ன மீனிங்னா வைன்ற மீனிங். புட் த புக் இன் யுவர் பேக்னா பேக்கில் வந்து புக் வை அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதுவே இந்த புட் பக்கத்தில் நம்ம ஆன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரேசல் வேர்ப். இதுக்கு என்ன மீனிங் வரும்னா, புட் ஆன் யுவர் ஷர்ட்னா ஷர்ட்டை போடு அப்படின்னு சொல்கிறது. சம்டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா பிரித்து எழுதுவோம், செப்பரேட் பண்ணி எழுதுவோம் இந்த ஃப்ரேசல் வேர்பை. சம்டைம் வந்து பிரிக்காமல் எழுதுவோம், செப்பரபிள் இன்செப்பரபிள். ஸோ இப்போது ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ ஐ புட் ஆன் அருண் பை 6:30 ட்ரெயின், நான் வந்து அருண் வந்து 6:30 ட்ரெயினில் ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே நம்ம பிரித்து எழுதலை. இதுவே ஐ புட் ஹிம் ஆன் பை 6:30 ட்ரெயின், இங்கே வந்து புட் தனியாக ஆன் தனியாக நம்ம இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏன்னா ஐ புட் ஆன் அருண் பை 6:30 ட்ரெயின்னா இந்த புட் ஆன் பக்கத்தில் இந்த அருண் அப்படின்றது ஒரு நவுன். நவுன் அப்படின்றது நேமிங் வேர்ட், நேம் ஆஃப் பர்சன், திங்ஸ், பிளேஸ், இது எல்லாமும் நம்ம நவுன் சொல்வோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேசல் பக்கத்தில் நவுன் வரும்போது நம்ம அந்த ஃப்ரேசல் வந்து நம்ம செப்பரேட் பண்ண தேவையில்லை. இதுவே ப்ரொனவுன் வரும்போது ப்ரொனவுன் அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. ஐ புட் ஹிம் ஆன் பை 6:30 ட்ரெயின் அப்படின்னா இங்கே வந்து பிரித்து எழுதியிருக்கோம். சம்டைம் வந்து நம்ம இதை பிரிக்காமலும் எழுதலாம். ஸோ இப்போது புட் ஆன் யுவர் ஸ்வெதர் பிஃபோர் யூ கோ டு பெட், இங்கே வந்து நம்ம பிரித்து எழுதலை. ஏன்னா இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பிஃபோர் யூ கோ டு பெட். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரும்போது அப்போ நம்ம இந்த ஃப்ரேசல் வந்து பிரித்து எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்டப், ஆக்டப் அப்படின்னா சரியாக வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு த மோட்டார் இஸ் ஆக்டிங் அப் அகைன், ஐ ஹாவ் டு சி த மெக்கானிக். த மோட்டார் வந்து திரும்பவும் வந்து வேலை செய்யலை, நான் மெக்கானிக் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. தென் அக்ரி வித், அக்ரி வித் அப்படின்றது இப்போ நம்ம சொல்வோம் இல்லையா, ஒரு சில திங்ஸ் வந்து எனக்கு ஒத்துக்கலை, ஒரு சிலது எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. த டஸ்ட் டசன் அக்ரி வித் மீ, இட் வில் மேக் மீ ஸ்னீஸ், எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். எனக்கு டஸ்ட் வந்து ஒத்துக்கலை, இது வந்து எனக்கு தும்மல் வருது அப்படின்னு சொல்கிறது. அப்போது நம்ம இங்கே அக்ரி வித் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்ப் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆன்சர் பேக், ஆன்சர் பேக் அப்படின்னா திரும்ப வந்து பதில் சொல்கிறது. டோன்ட் ஆன்சர் மீ பேக் while I am talking, நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆன்சர் பண்ணாத அப்படி சொல்கிறது. ஸோ இங்கே வந்து ஆன்சர் மீ பேக், இந்த ஆன்சர் பேக் அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே மீன்ற இங்கே வந்து ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் செப்பரேட் பண்ணியிருக்கோம்.